சுந்தரம், நான் லட்சத்தை பெருசா நினைக்கலடா, நம்ம குடும்ப லட்சியத்தை தான் நான் பெருசா நினைக்கிறேன். சுந்தரம், நம்ம தாத்தா காலத்துல இருந்து எல்லாம் கூட்டாதான் பிசினஸ் பண்ணியிருக்கோம். அப்படி இருக்கும்போது நீ தனியா பிசினஸ் பண்றேன்னு சொல்றது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல சுந்தரம், பிடிக்கலடா. உங்களுக்கு பிடிக்கல என்ன, எங்களுக்கு பிடிச்சிருக்கு. அவர் என்ன அதிகமாவா கேட்டாரு? வெறும் 2 லட்சம் கொடுத்தா உங்க குடும்பம் ஒண்ணு குடிமொழிக்கு போயிடும். குடிமொழிக்குதான் இல்லையோ குணம் கெட்டு போகும். உங்களுக்கு இந்த வீட்டுல ஏதாவது குறை இருந்தா சொல்லுங்க, அதை நாங்க தெரிஞ்சுக்கிறோம். ஆனா இப்படி சொல்றது என்னமா நியாயம்? நேத்து கோயிலுக்கு போயிட்டு வரும்போது என்ன சொன்னீங்க? கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஏமா இவ்வளவு லேட்டா வரேன்னு கேள்வி கேட்கல? வீட்டுல இருக்கிற வயசு பொண்ணு வெளியில போயிட்டு வர வரைக்கும் வீட்டுல உள்ள பெரியவங்க அடி வயித்துல நெருப்பு கட்டிட்டு இருக்கிற மாதிரி. ஏன் நமக்குன்னு மாமியான்னு இருந்தா அவங்க கேட்க மாட்டாங்களா? மாமியார் கேட்கலாம், ஆனா நீ யாரு? இந்த வீட்டுல உனக்கு எவ்வளோ உரிமை இருக்கோ அதே அளவுக்கு எனக்கும் உரிமை இருக்கு. ஏன்னா நீ இந்த வீட்டுக்கு விளக்கேற்ற வந்தவதான், நானும் அதுக்கு தான் வந்துருக்கேன். சரியா? வாங்க போலாம். என்னங்க பாத்தீங்களா, அவ என்ன வார்த்தை சொல்லிட்டு போனான்னு பாத்தீங்களா? சுமதி, புயல் உருவாகிற மாதிரி தெரியுது, ஆனா அது எந்த திசையை நோக்கி நகரும் தாமா எனக்கு தெரியல. நீயா கையில பையி சும்மா டிப்பு டாப்பா சுத்திட்டு இருக்கியா? அப்படி என்ன வேலை உனக்கு? யோ, எனக்கு சத்துணவுல வேலை கிடைச்சிருக்கியா, அதான் அவசரமா போயிட்டு. சத்துணவுல வேலை கிடைச்சிருக்குதா? அரிசி கிரிசி யோ, தள்ளி எனக்கு வேலைக்கு நேரமா சொல்லிட்டு இருக்கீங்க. நான் தள்ளிடுறேன். ஆமா சத்துணவுல வேலை கிடைச்சிருக்குதுங்கிற, நல்லா தின்னு உடம்பு ஏற்றிருக்க. நான் ஒண்ணுமே இல்லாம உட்காந்துருக்கேன். யோ, இப்ப நீ என்னதையா சொல்ல வர? நான் ஒண்ணுமே சொல்ல வரல. யோ, எனக்கு ஆம்பளைங்களை கண்டாவே ஒரு பயம்யா. என்னம்மா, நீ ஆம்பளைய கண்டா பயப்படாத. இங்க இருக்கிற எல்லா ஆம்பளையோட நான் வித்தியாசமான ஆம்பளை. ஆமா, நீ உனக்காக நான் அவதாரம் எடுத்திருக்கிறேன். யோ, நான் சொல்றது முதல்ல கேளியா? சொல்லு. இப்படிதான் ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒருத்த வந்தா, கண்ணம்மா நீ வந்து பள்ளிக்கூடத்துக்கு தானே போற, உனக்கு கொண்டே விடுறேன்னு சொன்ன. நம்பி பைக்ல ஏறி உட்காந்தியா, ஒரு காட்டு பக்கம் பார்த்து நிறுத்திக்கிட்டான். ஐயோ, காட்டு பக்கம் அப்படின்னு கூப்பிடுறாயா? என்னத்துக்கு கூப்பிட்டான்? போற பொறுக்கின்னு சொல்லிட்டு ஓடியான்ட்டேன். அந்த மாதிரி நீ கூப்பிட மாட்டிய? இங்க பாரு, அந்த பாய்ஸ் டெய்லர் கடைன்னு முன்னே சொன்ன பாத்தியா? அந்த டெய்லர் கடைக்கிட்ட கேட்டு பாரு. என்னை பத்தி கேட்டா அந்த சோம பயங்கரமான தங்கமான ஆளும்பாங்க. பொம்பளை விஷயத்துல நான் படு ஆளு சொன்னாங்களா? சரி. ஆமா, நேத்து வந்து உங்க வீட்டுல கேட்டேன், என்னமா நீ வெளியே போயிட்டதா சொன்னாங்க? ஆமாயா, திண்டுக்கல் போயிருந்தேன். ஆமா, ஏமாமா இப்படி உடம்பு இழைச்சு போச்சு? எல்லாம் உன் பால் இல்லாதனால தான். உன் பாலை கொடுத்தீங்கன்னா இப்பயே குடிச்சிட்டு சும்மா மனுஷனுக்காக மாதிரி உடம்பு ஏற்றிக்குவேன். ஐயோ, எனக்கு பால் வராது மாமா. யா, எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல. சரி, பால் வரும். அப்புறம் எப்படி அந்த பாலெல்லாம் திங்குன்னு கொண்டுகிட்டு போனேன்? அது எப்படி? அது என்ன பால் தெரியுமா? எங்க எருமை மாட்டு பால். எருமை மாட்டு பால்? சரி, உன் பால் தான் கிடைக்கல. அந்த எருமை மாட்டு பாலையாவது கொடு, அதையாவது குடிச்சிட்டு உடம்ப ஓரளவுக்கு ஏத்திக்கிறேன். அது இப்ப கிடையாது மாமா, அதனால பால்லாம் வத்தி போச்சு. அதுவும் போச்சா? சரி, என்ன பண்ணி தொலைகிறது? சரி, இன்னைக்கு அமாவாசை, உங்க அப்பா பூஜைக்கு போயிருப்பான். நானும் நீயும் வா போய் சும்மா போட்டு பார்க்கலாம். என்னது போட்டு பாக்குறியா? ஆனா எதுக்கிறதாலும் தப்பாவே புரிஞ்சுக்கிறா. நான் சொன்னது இப்ப புதுசா ஒரு படம் ரிலீஸ் ஆயிருக்குது. அந்த படத்தை பேர் என்னன்னு தெரியுமா? என்னது? கேட்டேன்னா சும்மா கோச்சப்பட்டிருவேன். சொல்லியா? தூக்குறாணி அமுக்குராஜா. யோ, அந்த மாதிரி ஒரு படத்தை நான் பார்த்ததே இல்லையா? அதுக்கு தான் போட்டு காமிக்கலான்னு கூட்டு வந்திருக்கிறேன். போட்டு பார்க்கலாமா? சரி, இங்க போட்டு பார்க்கலாம்னு சொல்லிட்டு அவங்க கூட போய் பாட்டு கீட்டுக்கு டான்ஸ் ஆடக்கூடாது. போட்டு பார்க்கலாம். வா, போட்டே பா. சீக்கிரம் வாயா, ரொம்ப அவசரம். நான் போறதுக்கு அவசரமா தானே இருக்கிறேன். வா போலாம்.
கச்சேரி கச்சேரி கலை கட்டுதடி கண்ணால என்ன நீ பார்த்தா உன்னோட உன்னோட விரல் பட்டுச்சுன்னா யுத்தாக மாறுவான் தாத்தா கரம்பு வடம்பு ருசிக்கும் எறும்பு ஐயோ பரபரப்பா மனசு தவிக்காதப்பா ஐயோ பரபரப்பா மனசு தவிக்காதப்பா உனக்கு மட்டும் உயிர் இரண்டா உடம்ப கபுரிய கரண்டா இது சரியா தப்பா மது போலமபா ஐயோ பரபரப்பா மனசு தவிக்காதப்பா கச்சேரி கச்சேரி கலை கட்டுதடி கண்ணால என்ன நீ பார்த்தா உன்னோட உன்னோட விரல் பட்டுச்சுன்னா யூத்தாக மாறுவான் தாத்தா ஓ நடக்காட்டி என்ன தலையாட்டி பொம்மை போல மாத்தி புட்ட பலவாட்டி ஒரு படங்காட்டி ஏன் உசுர வாங்கி போட்ட குறுக்கு சிறுத்த கொலகாரி ரசிக்க வாயண்டி நெருக்கு தீனி ஓமிசா கடிக்கத்தாயன்னா ஏ கஞ்சா செடி உடம்பழகி கஞ்சா மன இடையழகி ஐயோ பரபரப்பா மனசு தவிக்காதப்பா ஐயோ வர வரப்பா மனசு தவிக்குதப்பா கச்சேரி கச்சேரி கலை கட்டுதடா ஓ முகம் பார்த்து அட குளிர் காத்து தின சூடா மாறுதடா உன் நகம் பார்த்து நான் தலைவார அடி ஊரே கூடுதடி தெருவில் நடந்து நீ போனா ஜன்னல் வெட்டப்படா கோலம் போட நீ போனா புள்ளி சொல்லு விடும் பஞ்சமிதா சிரிப்பழகா பஞ்சமில்லா முழுப்பழகா ஐயோ பரபரப்பா மனசு தவிக்குதப்பா ஐயோ பரபரப்பா மனசு தவிக்காதப்பா கச்சேரி கச்சேரி கலை கட்டுதடி கண்ணால என்ன நீ பார்த்தா உன்னோட உன்னோட விரல் பட்டுச்சு நான் யூத்தாக மாறுவதாத்தா உனக்கு மட்டும் உயிர் இரண்டா உடம்ப கபுரிய கரண்டா இது சரியா தப்பா மது போலமபா ஐயோ பரபரப்பா மனசு தவிக்குதப்பா ஐயோ பரபரப்பா மனசு தவிக்குதப்பா எப்படியோ எங்க அண்ணா கிட்ட வாக்குவாதம் பண்ணி இந்த பணத்தை வாங்கிட்டு வந்துட்டேன். என்னை உயர்ந்த நிலைக்கு வந்தாதான் எங்க வீட்டுல எல்லாம் என்ன மதிப்பாங்க. தான் இருக்கு மிஸ்டர் நாகராஜ். சுந்தரா, உங்களை உயர்ந்தலை கொண்டு வர வேண்டியது என்னோட பொறுப்பு. நீங்க கொடுத்த 2 லட்சத்தை பல லட்சங்கள் ஆக்கி நான் தர போறேன். இதனால்தான் மாப்பிள்ளை இங்க கூட்டிட்டு வந்திருக்கேன். அவரோட வாழ்க்கை தரத்தை உயர்த்த வேண்டியது நம்மோட கடமை. டோன்ட் வரி மிஸ்டர் மோகன். அவன் அண்ணன் தனசேகர வராம போறக்கூடிய அளவுக்கு மிஸ்டர் மோகனை உயர்த்தி காட்ட போறேன் நான்.
பிசினஸே பண்ண போறீங்களா இல்ல புதுசா ஏதாவது செய்ய போறீங்களா? மிஸ்டர் சுந்தரம் அதை தான் செய்ய போறான். ஆனா கொஞ்சம் மாத்தி செய்ய போறான். வெளிநாட்டுல இருந்து மிஷினரி கொண்டாந்து இறக்க போறான். அங்க இருந்து சில ஆட்களை கொண்டாந்து நம்ம ஆட்களோட ஒரு வாரம் ட்ரைனிங் கொடுக்க போறோம். அதுக்கு பிறகுதான் நம்ம பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறோம். சரி, மிஷினரிக்கு எப்ப ஆர்டர் கொடுக்க போறீங்க? ஏற்கனவே ஆர்டர் கொடுத்தாச்சு. மீதி பணத்தை கட்டினா பிசினஸ் வந்து இறக்கிடுவாங்க. சரி நாகராஜ், அப்போ நாங்க கிளம்புறோம். ஓகே, போயிட்டு வாங்க. சரி வரட்டா நாகராஜ். ஓகே, போயிட்டு வாங்க. பங்காளி, எப்படியோ இந்த இழிச்சு வாயில நல்லா கையில போட்டுக்கிட்டிய, என்ன சொன்னாலும் நம்பிடுறானுங்களே. பங்காளி, பொய்ய பொருந்துற மாதிரி சொன்னதான் உண்மை திருன்னு முடிக்கும். பங்காளி பங்காளி, உண்மை ஒரு நாளைக்கு வெளியே தெரிஞ்சா நம்ம என்ன பண்ண போறோம்? பங்காளி, உண்மை ஒன்றா வெளியே தெரியும் போது நாம பாரியில போய் செட்டில் ஆக போறோம். அந்த ரெண்டு பசங்களும் ரோட்டோட பைத்தியக்காரனா திரிய போறாங்க. இப்படி ஒரு ஐடியா ஓட்டுருக்கு நான் நினைக்கவே இல்லை பங்காளி. ஆமா, பாரியில போய் நம்ம என்ன பண்ண போறோம்? சரி, சேட்ட பார்க்க போலான்னு சொன்னீங்களே. நல்ல வேலை ஞாபகப்படுத்தின. சரி வா பங்காளி, போய் முன்ன சேட்டை பார்ப்போம். கஸ்தூரி, உனக்கு என்ன தைரியம் இருந்தா நீ இப்படி செஞ்சிருப்ப? ஏன் இப்ப என்ன செஞ்சுட்டாங்கன்னு இப்படி கத்துறீங்க? பேப்பர்ல பேட்டி கொடுத்துருக்கிறியாம? இங்க சினிமா படம் நடிக்க போறதா? ஆமா, லேடிஸ் கிளப்ல பத்திரிகை நிருபர் என்ன பார்த்து கேட்டாரு, நீங்க அழகா இருக்கிறதுக்கு சினிமா நடிக்க கூடாதான்னு. ஏடி, சினிமா நடிக்கிறதுனா சாதாரண விஷயம் அடி. ஒரு குடும்ப பொண்ணுக்கு இது தேவையா? முதல்ல இங்க பாருங்க, சினிமா ஒரு நல்ல மீடியா. அதுல சீக்கிரமே பேரும் புகழும் பெற முடியும். நான் சினிமாவில் நடிச்சு பெரிய நடிகையா வந்தா அது உங்களுக்கு தானே கௌரவம். இல்லடி, இருக்கிற கௌரவம் போயிடக்கூடாதுன்னு தான் நான் சொல்றேன். ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்க, 100ல ஒரு நடிகைக்கு தான் குடும்பம் அமையும். ஆனா குடும்பம் அமைஞ்ச நீ நடிகா மாறதுல இந்த குடும்பத்தாண்டி பாதிக்கும். இதுக்கெல்லாம் காரணமே ஆம்பளைக்கு தான். நடிகை ஒரு குடும்ப பொண்ணு யாரும் நினைக்கிறதே கிடையாது. நடிகை யார்கிட்டயாவது பேசிட்டு இருந்தா போதும், உடனே தப்பானவன்னு சொல்லிட வேண்டியது. அதுவே குடும்ப பொண்ணு பேசிட்டு இருந்தா அது தப்பே கிடையாது. சமுதாயத்துல எந்த ஒரு பொண்ணுமே ஊருக்கு பயந்து வாழ்றாங்க, ஒழுக்கமா வாழ்றாங்க. ஆனா நீ சினிமா நடிக்கிறதுல பத்தி எனக்கு விருப்பமே இல்லை. உன்னை நான் நம்புறேன், ஆனா இந்த ஊர் உலகம் உன்னை நம்பவே நம்பாது. நீங்க நம்புறீங்கல்ல, அது போது எனக்கு. உலகத்தை பத்தி நான் ஒரு நாள் கவலைப்படவே மாட்டேன். இங்க பாருங்க, நான் சினிமாவில் நடிக்கதான் போறேன். அதுல எந்த மாற்றமும் கிடையாது. நீ சினிமாவில் நடிக்கிறத நான் விரும்பவே இல்லை. இதுல எந்த மாற்றமும் எனக்கு இல்ல. நீ எக்காலமா கெட்டுப்போ. சரி, உங்க முடிவை நீங்க சொல்லிட்டீங்க. அதே மாதிரி என் முடிவை நான் சொல்றேன், நல்லா கேட்டுக்கங்க. நான் சினிமாவில் நடிக்கதான் போறேன். இதுல எந்த மாற்றத்தை நீங்க எதிர்பார்க்கவே முடியாது. நான் சினிமாவில் நடிச்சு பெரிய நடிகையாகி பேரும் புகழும் பெறது உங்களுக்கு பிடிக்கல. உங்க சுய கௌரவம் அதை தடுக்குது. ஏங்க, நான் கெட்டு போய் நினைக்கிறீங்களா? கஸ்தூரி, நீ கெட்டு போவேன்னு நான் சொல்ல, கெட்டு போறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு தான் சொல்றேன். கஸ்தூரி, நான் முடிவா சொல்லிட்டேன். நீ படம் நடிக்கிறத, நீ சினிமா படம் நடிக்கிறதுல எனக்கு விருப்பமே இல்லை. அதுக்கு மேல உன்னோட இஷ்டம். நானும் முடிவா சொல்றேன், நான் படத்தில் நடிக்கதா போறேன். ஏன் முடிவுல எந்த மாற்றமும் கிடையாது. என்னால உங்க கௌரவம் பாதிக்குது அப்படியா?
அப்படிலாம் ஒண்ணும் இல்ல கஸ்தூரி. இல்லடி, இருக்கிற கௌரவம் போயிடக்கூடாதுன்னு தான் சொல்றேன். சொல்லிட்டேன். இனிமேல் உன்னோட இஷ்டம். சரி, நான் போயிட்டு வரேன். இனிமேட்டு நேரமா போ. ஆண்களாலதான் நடிகையோட வாழ்க்கை வீணா போயிடுது. அதையே யாருக்குமே புரிய மாட்டேங்குது. நடிகை யார்கிட்ட பேசினாலும் தப்பா பேச வேண்டியது. ஏன் நடிகைங்களோட வாழ்க்கை கிடைக்கிறதே ஆம்பளைங்கதான். காதலிக்கிறேன்னு சொல்லி கல்யாணம் பண்ணிக்க வேண்டியது. அதுக்கப்புறம் அவ மேல ஏதாவது தப்ப சொல்லிட்டு வேறொரு நடிகை தேடிக்க வேண்டியது. என்ன பண்றது? அந்த கடவுள் நடிகைங்களை படிக்கும் போது அப்படியே படிச்சு வச்சிருக்கிறா. கடவுள் சொல்லி தப்பு இல்ல, அவனும் ஆம்பளை தானே, அப்படிதான் இருப்பா. என்னங்க, உங்க தம்பி தான் பாதம் மாறி போறாருன்னு நினைச்சேன். இப்போ உங்க தங்கச்சியும் பாதம் மாறி போயிட்டு இருக்கா. இப்பவே அவளை கூப்பிட்டு கண்டிக்கிறதே நல்லது. இல்லைன்னா உங்க பேர் தான் கெட்டு போகும். ஆமா சுமதி, கஸ்தூரியோட போக்கு வர வர சரியில்லை. அதனால அவ இப்படியே போயிட்டு இருந்தானா அவ குடும்பத்துக்கு மட்டும் இல்ல, நம்ம குடும்பத்தோட மானமும் காத்துல பறந்துடும் சுமதி. நேத்து கடைவீதிக்கு போயிட்டு நிர்மலாவை பார்த்தேன். அவகிட்ட கஸ்தூரி என்ன சொல்லியிருக்கா தெரியுமா? யார் தடுத்தாலும் சரி, நான் சினிமாவில் நடிக்கத்தான் போறேன். ஏன் எங்க அண்ணனே தடுத்தாலும் சினிமாவில் நடிச்சே தீருவேன்னு சொல்லியிருக்கா. தங்கச்சின்னு பாசத்தை கொட்டி வளர்த்தீங்களே, அந்த தங்கச்சி பேசுற பேச்ச பாத்தீங்களா? சுமதி, கஸ்தூரிய நான் கண்டிக்க தான் போறேன். நீ பொறுமையா இரு. அப்படி அவ பேச்ச மீறி போற மாதிரி இருந்தா இந்த வீட்டு வாசப்படி அவ மிதிக்க கூடாது. புகுந்த வீடு சரியில்லைன்னு பொண்ணுங்க தான் பிறந்த வீட்டுக்கு கழுவுறது நான் பாத்திருக்கேன். இங்க என்னடனா கதையே தலைகீழ இருக்கு. நேத்துக்கு மாப்பிள்ள வந்து அழுதுட்டு போறாரு. அவருக்கு நான் பாரதம் சொல்ல வேண்டியதா இருக்கு. சரி சுமதி, நான் போய் கஸ்தூரியை பார்த்துட்டு வந்துடுறேன். தேவையில்லை, நானே வந்துட்டேன். கஸ்தூரி, உனக்கு இது நல்லா இருக்கா? ஒரு குடும்ப பொண்ணுக்கு நடிப்பு தேவையா? பேசாம இந்த அண்ணன் சொல்றத கேளுமா? இத பாருடி, புருஷன் அமையிறது தெய்வத்தோட செயல்னு சொல்லுவாங்க. அப்படி நல்ல புருஷன் அமைஞ்சோம் எடுத்துரிஞ்சு பேசுறியே, நீ எல்லாம் ஒரு பொண்ணு தானா? நம்ம குடும்பத்துல எல்லாரும் சந்தோஷமா தான் இருக்கும்னு நினைச்சோம். ஆனா இப்படி சங்கடத்தை உண்டு பண்றிய கஸ்தூரி. நான் யாருக்கு சங்கடத்தை உண்டு பண்ணல அப்படின்னு நீங்க நினைச்சிட்டா அதுக்கு நான் ஒண்ணும் பண்ண முடியாது. கஸ்தூரி, உனக்கு என்ன குறைச்சல்? சொத்து இல்லையா? சுகம் இல்லையா? நீ ஏன் சினிமாவில் நடிக்கணும்? சுமதி, கஸ்தூரிக்கு இதெல்லாம் தேவையில்லை. ஒரு குடும்ப பொண்ணுக்கு நடிப்பு தேவையில்லை. அண்ணா சொல்றத கேளுமா? அண்ணன், அன்னைக்கு என்னை பத்தி ஒண்ணும் தெரியாது. ஏன்னா அவங்க நேத்து வந்தவங்க. ஆனா உனக்கு என்னை பத்தி நல்லாவே தெரியும் நினைக்கிறேன். நான் எதையுமே ஆசைப்பட மாட்டேன். ஆனா அப்படி ஆசைப்பட்டுட்டா அதை அடையாம விடவும் மாட்டேன். அப்படிதான் சினிமாவோட ஆசைப்பட்டேன். கண்டிப்பா அதையும் அடைச்சுதான் தீரும். தயவு செஞ்சு எனக்கு தடை போடணும்னு மட்டும் நினைக்காதீங்க. அப்புறம் அந்த தடையை மீற வேண்டியது இருக்கு. ஏய், யாருக்கிட்ட பேசுறேன்னு கொஞ்சம் தெரிஞ்சு பேசு. உன்னை வளர்த்து ஆளாக்கி உன்னை படிக்க வச்சு நீ திருமணக்கே கட்டி வச்ச உங்க அண்ணன் கிட்ட பேசுறேங்கிறத மறந்துட்டு பேசாத. ஹலோ, நான் யாரையும் மறக்கல. அதனாலதான் உங்களை நேர்ல பார்த்து என் முடிவை சொல்லிட்டு போலான்னு வந்திருக்கேன். கஸ்தூரி, என்ன முடிவு? நான் சினிமா நடிக்கதான் போறேன். அதுல எந்த மாற்றமும் கிடையாது. தயவு செஞ்சு என் வழியில யாரும் குறுக்க வர வேண்டாம். அதே மாதிரி நானும் உங்க வழியில குறுக்க வர மாட்டேன். நான் வரேன். கஸ்தூரி, ஒரு நிமிஷம் நில்லுமா. இந்த அண்ணனோட முடிவையை தெரிஞ்சுக்கிட்டு போ. அப்படி இந்த அண்ணன் பேச்ச மீறி நீ நடிக்க போற மாதிரி இருந்தா இந்த அண்ணன் தங்கச்சி உறவு இன்னையோட முடிஞ்சிச்சு. பரவாயில்ல, நீங்களே சொல்லிட்டீங்க. ஒரு பொண்ணு முன்னேறி வரத கட்டின புருஷனை விரும்புறதில்ல, சொந்த பந்தமும் விரும்புறதில்ல. கஸ்தூரி, பேரும் புகழும் அடைய சினிமா தேவையா? நீ படிக்கும் போது ஒழுங்கா படிப்புல கவனம் செலுத்தி இருந்தேன்னா உன்னை நான் ஃபாரின் அனுப்பி கூட படிக்க வச்சிருப்பேன். நீ எங்க படிச்ச? படிக்கும் போது கல்வியில கவனம் செலுத்தாத
காதல் கீதல்னு நீயே கணவனை தேர்ந்தெடுத்துக்கிட்ட. கஸ்தூரி, இப்பயும் ஒண்ணு கெட்டு போல. நீ பேரும் புகழும் அடையணும்னா பொது சேவை செய்யலாமே. ஆனா நீ அந்த சாக்கடையில விரும்புற. அந்த சாக்கடையில் விழுந்தவங்க தான் பல சரித்திரத்தை உண்டு பண்ணியிருக்காங்க. அது நீங்க மறந்துட வேண்டாம். நான் வரேன். பெரியவங்க சொல்றதை கேட்கவே மாட்டியா? என்னது பெரியவங்களா? யாரு? நீங்களா? ஹலோ மேடம், நீங்க எனக்கு அண்ணி மட்டும்தான், அம்மா இல்ல. புரிஞ்சுக்கங்க. என்னங்க பாத்தீங்களா? அவ எப்பேற்பட்ட வார்த்தை சொல்லிட்டு போறான்னு பாத்தீங்களா? சுமதி, சுமதி, வளர்த்துன மாடுங்க சரியில்லம்மா. வாங்கின மாடு நீயாவது எனக்கு ஆறுதலா வருமா? அந்த பூவான கஸ்தூரி என்னை தூக்கி எறிஞ்சிட்டு போறாமா, தூக்கி எறிஞ்சிட்டு போறான். நம்ம வீட்டுல வளர்ந்த பூவு வாசம் இல்லாத போகுது பாத்தியம்மா. ஒன்று வளர்த்தேன் வாசமும் இல்ல, ஒன்னொன்று வளர்த்தேன் பாசமும் இல்ல. ஒன்று வளர்த்தேன் வாசமும் இல்ல, ஒன்னொன்று வளர்த்தேன் பாசமும் இல்ல. நம்ம கம்பெனிக்கு 5 லட்சம் ரூபாய் லாபம் வந்திருக்கு. இப்பயா நம்புறீங்களா மிஸ்டர் சுந்தரம்? உங்களை நான் நம்புறேன் மிஸ்டர் நாகராஜ். ஆனா என்னதான் எங்க அண்ணன் நம்ப மாட்டேங்கிறாரு. இந்த லாபத்தை எடுத்து சொல்லி தான் எங்க அண்ணனோட வாய் அடைக்கணும். இவங்க அண்ணன் ஒரு நாள் என்னை கூப்பிட்டு கம்பெனி எப்படி நடக்குன்னு கேட்டாரு. அதுக்கு ஒரு சுமாரா நடக்குன்னு சொன்னேன். அதுக்கு அவரு என்னை பார்த்து நாகராஜ பத்தி வெளியில ஒரு மாதிரியா பேசிக்கிறாங்க, அவரோட நடவடிக்கை சரியில்லை, அதனால அவரோட கூட்ட பிரிச்சுங்கன்னு சொன்னாரு. அதுக்கு நீங்க என்ன சொன்னீங்க? நாகராஜ் நல்லவரோ கெட்டவரோ, ஆனா எங்களுக்கு நல்லவர். எங்களை ஏமாத்த மாட்டாரு. வெரி குட். ஏன்னா உங்களை ஏமாத்தி நினைச்சிருந்தா எப்பவோ ஏமாத்திருக்கலாம். நீங்களும் மாதத்துக்கு ஒரு முறை தான் நம்ம கம்பெனிக்கே வரீங்க. நான் ராத்திரி போகலாம் பாடுபட்டு இந்த கம்பெனியை வளர்த்திருக்கிறேன். வீட்டுக்கு கூட போகாம சரியா போகாம இந்த கம்பெனியை பணம் போட்டு வளர்த்தி வச்சிருக்கிறேன். தேனுக்கூடு மாதிரி இருந்த இந்த கம்பெனியை யாரோ ஒருத்தர் கல் எறிஞ்சிட்டா கலைஞ்சிடுற மாதிரி நம்ம கம்பெனி என்னைக்கும் கலையாம இருக்கிறதுக்கு நான் அரும் பாடுபட்டு இருக்கிறேன். மோகன், உண்மைதான் மிஸ்டர் நாகராஜ். ஆனா நேற்று நைட்டு ப்ரொடக்ஷன் எப்படி போயிட்டு இருக்குன்னு 2 மணிக்கு ஃபோன் பண்ணேன். திடீர்னு பார்த்தா ஃபோனை நீங்க எடுத்துட்டீங்க. ஒரே ஆச்சரியமா இருந்துச்சு. ஆமா, நீங்க நைட்ல தூங்க மாட்டீங்களா? இப்படியே தூங்காம இருந்தா உங்க உடம்பு என்னத்துக்காக வருது? மிஸ்டர் சுந்தரா, ஏன்னா பிஸ்னஸ் செய்ய ஆரம்பிச்சுட்டா பசி தூக்கம் இதெல்லாம் நினைச்சிக்கவே மாட்டேன். என்னை பத்தி போக போக தான் புரிஞ்சுக்க போறீங்க. சரி, இந்த லாப பணத்தை என்ன பண்ண போறீங்க? இந்த லாப பணத்தை நீங்க 2 பேரும் தான் என்ன பண்ணுங்கிறது முடிவு சொல்லணும் தான் நான் அப்படியே வச்சிருக்கேன். சரி, நம்ம என்ன பண்ண நீங்க தான் சொல்லணும். சுந்தரம், உங்களோட அபிப்பிராயம் என்ன? லாப பணத்தை பிரிச்சுக்கலாமா இல்ல கம்பெனியில இன்வெஸ்ட் பண்ணலாமா? என்ன கேட்டா இந்த பணத்தை பிரிக்கிறத விட இந்த கம்பெனிலேயே போட்டு கொஞ்சம் முதலீடு பண்ணலாம் தான் இருக்கேன். ஏன்னா எங்க அண்ணன் கம்பெனியோட நம்ம கம்பெனி முதலிடத்துக்கு வரணும்னு என்னோட ஆசை. வெரி குட். இதுதான் நல்ல ஐடியா. இந்த கம்பெனி மூவேந்தர் கம்பெனி ஒரு நாளைக்கு தமிழ்நாட்டிலே நம்பர் 1 கம்பெனி ஆக போகுது.
வரட்டுமா நாகராஜ்? சரி வாங்க.